ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ராமானுஜரோட தரிசனம் கிடைச்ச உடனே அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்து திருக்குறள் பெண்களில் ஒவ்வொரு வாக்கியமாக சொல்கிறா. அவரோட 81 வாக்கியமும் அத்தனை ஆழ்ந்த கருத்து உள்ளது. விதவிதமான பக்தி எப்படி செய்யணுங்கிறத நமக்கு எடுத்துரைக்கிறது. ஸோ நம்ம அதை எப்பவும் டெய்லி நினச்சிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட வாக்கியத்தில் இன்றைக்கி 36வது வாக்கியம் சொல்கிறா. இரு மாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வாரே போலே. இருங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று 2, இன்னொன்று பெருமை வாய்ந்த. ஸோ இந்த 2 மீனிங். இரு மாலை அதாவது பூமாலை பாமாலை 2 மாலை வழங்கினவர் தொண்டரடி பொடியாழ்வார். இவர் திருமண்டங்குடியில் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் வைஜெயந்தி மாலையோட அம்சமாக அவதரித்தார். ஸ்ரீரங்கநாதர்கிட்ட அபரிமிதமான பக்தி இவருக்கு. எப்பவும் ஒவ்வொரு மூச்சும் அவருக்கு ரங்கா 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 தான். ஸ்ரீராமர் தொழுதா பெருமாள் ஆச்சு ஸ்ரீரங்கநாதர். அதனால் அவருக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு. நமக்கு பரமபத வைகுண்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த ஸ்ரீவைகுண்டம் பூலோக வைகுண்டம் தெரியாமல் இருக்க முடியுமா? எல்லாரும் பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். ஆனால் இவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதில். இவரோட இயற்பெயர் என்னென்னா விப்ரநாராயணன். இவர் ஒரு பிராமண குலத்தில் தோன்றினவர். வேதமெல்லாம் நன்னா படிச்சிருக்கார். ஆனால் ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஒரே சிந்தனை தான் அவருக்கு. ஏன்னா பெரியாழ்வார் என்ன பண்ணார்? மாலை கட்டி கைங்கரியம் பண்ணார். மாலாக்காரன் கிருஷ்ணாவதாரத்தில் மாலை கட்டி கைங்கரியம் பண்ணான். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்? ஒரு பெரிய நந்தவனம் அமைச்சு நம்மளும் ரங்கநாதனுக்கு பூ கைங்கரியம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ தினம் இங்கே வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துனுக்கிற பெருமாளை பார்த்து அனுபவித்து மாலை கட்டி போட்டு அனுபவிச்சுட்டுருப்பார். ஒரு நாளைக்கு தேவதேவின்னு ஒரு தாசி தன் தோழியோட ரொம்ப வெயிலாக இருக்குன்னு இப்படி இந்த நந்தவனத்தில் வந்து இப்படி ஒதுங்கியிருக்கா. அந்த நந்தவனத்தில் இவர் எப்பவும் மேலே அங்கே தான் வேலை செஞ்சுட்டே இருப்பார். அவருக்கு நந்தவனத்தில் வேலை செய்கிறது, பூ தொடுக்கிறது, இதே தான் வேலை. அவர் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார். ரங்கா ரங்கா ரங்கான்னு ஜபிச்சுட்டே தான் இருப்பார். இந்த தேவதேவி கடந்து போகும்போது அவர் துளி கூட லட்சியம் பண்ணவே இல்லை, அவர் பார்க்கவே இல்லை. அதை பார்த்து இவளுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா ஒரு அழகான ஒரு பொண்ணு பொறிச்சு திரும்பி கூட பார்க்காம இருப்பாளா ஒருத்தர் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிறா. அப்போ அவர் தோழி சொல்கிறா, அவர் யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டார், அவர் மூச்செல்லாம் ஒன்லி ரங்கன் 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 தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவளுக்கு ஒரு சபதம் விடணும்னு தோணி போயிடுச்சு. ஓ அப்படியா, என் அழகை காட்டி அவரை மயக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு தன் தோழித்திட்ட சபதம் விடுறா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறா? ரொம்ப ஏழை மாதிரி அனாதை மாதிரி ரொம்ப வேஷம் போட்டுண்டு தனக்கு ஒரு வேலை தர சொல்லி இங்கே வரா. அவர் நினச்சிட்டு இருக்கார், பாவம் ரங்கன் தான் அனுப்பிச்சிருப்பார், பாவம் வேலை செய்யட்டுமே என்ன இப்போது அப்படின்னு சொல்லி தன்னோட ஆசிரமத்துக்கு கூட்டுன்னு போகிறார். தினமும் அவளும் என்ன பண்ணுவா? இவரோட பூ பறித்து இவருக்கு என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணுமோ கூட பண்ணிகிட்டே இருந்தா. இவர் மனசுல கெட்ட புத்தி இது வரைக்கும் தோணினதே இல்லை. ஆனால் ஒரு நாள் தான் பகவானோட இது வந்துடுமே லீலை. ஒரு நாள் என்ன ஆச்சு? பெரிய மழை கொட்டுன்னு கொட்டுறது. அப்போ இவர் படுத்துன்னு இருக்கார். இவன் நைஸாக மொள்ள இவர் காலை பிடிச்சி விட்டுண்டே அப்படியே அவரோட மனசை கலைக்கிறா. அவருக்கு கொஞ்சம் அப்படியே காம எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சுடுறது. இந்திரியங்களை கட்டுப்படுத்த ரொம்ப சிரமம் இல்லை. இது வரைக்கும் கட்டுப்பாடாக வச்சுட்டு இருந்தார். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் இந்திரியங்கள் அவரை விட்டு கட்டுப்பாடை இழந்து போயிடுத்து. இந்த மாதிரி தீய எண்ணமே இல்லாமல் இருந்தவர் அன்னிலேருந்து அவர் செயலெல்லாம் பாவ செயலாகவே போயிடுத்து. ரங்கனை கம்ப்ளீட்டாக மறந்து போயிட்டார். மாலா கைங்கரத்தை விட்டுட்டார். பெருமாளுக்கு மாலை சாத்துறது இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. எப்போவுமே தேவதேவி தான். இதுவும் பகவான்கிட்ட லீலை தான். அப்போது தேவதேவி போட்ட சபதம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறா அப்படின்னு அவன் மனசு நினச்சின்னு இருக்கா. சரி, ஒரு நாள் என்ன ஆச்சு? இவரை விட்டுட்டு தான் ஜெயிச்சாச்சு இல்லையா? இப்போ இவரால் தேவதேவி இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி கொண்டு வந்த நிலைமை வந்த உடனே இவன் அந்த வீட்டை விட்டு போயிடுறா. அவள் வீட்டு கிளம்பி போய் அவள் தன் வீட்டுக்கு போனதுலேருந்து இவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவள் வீட்டு வாசல்லையே பழியாக கிடக்கிறார். என்னை உள்ளே கூட்டுன்னு போ, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் மாறி போயிட்டார் விப்ரநாராயணர். இவ கதவையே திறக்கலை. ஏன்னா அவள் சொல்லிட்டா, எனக்கு பணம் கொண்டு வா, இல்லை நகை கொண்டு வா, இனிமேல் வெறுநெல்லாம் நான் திறக்க மாட்டேன். ஏன்னா அவள் தாசி குலமாச்சே. அவள் தன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சுடுறா. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு? பெருமாளும் தாயாரும் அப்படி வீதி உலா வந்துன்னு இருக்கும்போது விப்ரநாராயண தாசி வீட்டு வாசலில் இருக்கிறத பார்த்து தாயாருக்கு ரொம்ப கஷ்டமாக படுத்து. எந்த அம்மாவுக்கு தான் தன் குழந்தை கஷ்டப்பட்டால் பிடிக்கும்? பெருமாள்கிட்ட சொல்கிற, என்ன இது நம்ம பையன் மாதிரி இருக்கானே, இவன் இப்படி நேற்று வரைக்கும் ரங்கா ரங்கான் இருந்தான், இப்போ ஏன் இப்படி ஆயிட்டான்
அப்படின்னு கொஞ்சம் ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு தாயார் வந்து பெருமாள்கிட்ட முறையிடுறா. ஆமாம், நேற்று வரைக்கும் ரங்கா ரங்கான் இருந்தான், இப்போ இவளே போருன்னு இருக்கான், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பெருமாள். இது என்ன நம்ம கடமை இல்லையா, திருத்தி பணிகொள்ள வேண்டாமா அப்படின்னு தாயார் கேட்குறா. அதுக்கு பெருமாள் அவனே தானே ஆசைப்பட்டு போனான், இருக்கட்டும் அப்படிங்கிறார். தாயார் சம்மதிக்கவே இல்லை. அவனா போக இல்லை, எல்லாம் உங்கள் மாயா பலந்தான் அவனை இப்படி இழுத்து கொண்டு வச்சிருக்கு. அவனை திரும்பி மாற்ற வேண்டியது நம்ம கடமை, நீங்கள் கருள் புரியணும்னு தாயார் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறா. பெருமாளும் சரி முடிவு பண்ணிடுறார். தன் சிஷ்யன் மாதிரி சிஷ்யன் மாதிரி ஒருத்தரை நியமித்து கோவில்லேருந்து ஒரு பொன் வட்டில்னா தங்க கிண்ணம், அதை தேவியிட போய் கொடுத்துட்டு, நான் விப்ரநாராயணன் தாசன் வந்திருக்கேன், இப்போ நீ விப்ரநாராயணனை உள்ளே கூட்டுக்கோ அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஒருத்தரை அனுப்புகிறார். உடனே அவரும் உள்ளே போய், நான் விப்ரநாராயணனோட தாசன் வந்திருக்கேன், இந்த வட்டியில் வச்சுக்கோ, இப்போ நீ அவனை உள்ளே விடு அப்படிங்கிறா. உடனே அவள் கதவை திறந்துடுறா. அவளுக்கு வேணுங்கிறது நகையோ பணமோ தானே, அவள் திறந்துடுறா. அப்புறம் பார்த்தா அடுத்த நான் காலம்புற கோவிலை திறக்கிறா, பொன் வட்டியில் காணோம். எல்லா இடமும் தேடின்னு வரா. ராஜாட்ட போய் முறையிடுறா. அப்போது ஒரு வேலைக்காரி சொல்கிறா, இல்லை, இந்த பொன் வட்டில் நான் பார்த்தேன், தேவதேவி வீட்டில் தான் இருந்தது, விப்ரநாராயணன் தான் கொடுத்தார், அவரோ தாசனா யாரோ மூலமாக அப்படின்னு அந்த வேலைக்காரி சொல்லிடுறா. உடனே இங்கே விசாரிக்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், விப்ரநாராயணனுக்கு அவர் பேர் அழகிய மணவாள தாசன்னு பெருமாள் சொல்ல வச்சுருக்கார். அவர் சொல்கிறார், எனக்கு அப்படி ஒரு பேர் தெரிஞ்சவாளே எனக்கு கிடையாது, அப்படி யாருமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இவன் ராஜா நினச்சோன்ட்டா, சரி இவன் பொய் சொல்கிறான், ஏன்னா அவள் எல்லோரும் சொல்கிறா இவன் தான் கொடுத்தான் அப்படின்னு. பட் இவரானா இல்லைங்கிறார். சரி விப்ரநாராயணன் பொய் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணா, அவனை ஜெயிலில் போட்டுறார். ரொம்ப நொந்து போயிட்டான் விப்ரநாராயணன். என்னடா அது, ஊரில் எல்லோரும் நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாப்பா, ரங்கான்னு அலறின வாய் இப்போ பாரு இப்படி ஆகிடுத்தேன்னு கலங்கி ரங்கான்னு கதறார் ஜெயிலில். பெருமாள் என்ன பண்ணார், மனசு இறங்கிடுது அவருக்கு. பக்தனை காப்பாற்ற தானே அவரே இருக்கார். உடனே ராஜாவோட கனவில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். உடனே ராஜாவும் சந்தோஷப்பட்டு விப்ரநாராயணன் விடுவிச்சுறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நேராக போகிறார் கோவிலுக்கு. ரங்கா, உன்னை விட்டு விலகி நீ என்னை மறக்காமல் இருக்க, என்னை திருத்தி பண்ணி கொண்ட பார்த்தியா, அதான் உன்னோட கருணை, என்னை மீண்டும் நல்ல வழிக்கு கொண்டு வந்தாயேன்னு அரட்டுறார். இன்னுமே ரங்கா, உன்னை தவிர நான் வேறு ஒரு ஜபம் பண்ண மாட்டேன் கதறுன்னு கதறார். அப்போ தான் நமக்கும் அப்படி தான் கஷ்டங்கள்லாம் வரும். ஆனால் உடனே பகவான் விட்டு விலகக்கூடாது. பகவான் நம்மளை தண்டிக்கவே மாட்டார். எப்போ அவர் நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார், நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா அவர் அவ்வளோ காருண்யமான குணம் உடையவர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த விப்ரநாராயணனோட கதைகள். அவரை சொல்கிறார் விப்ரநாராயணன், பாரு எனக்கு அந்த விப்ரநாராயணங்கிற பெயர்னால எனக்கு 3 கர்வம் வந்துடுது. வித்யா கர்வம், குல கர்வம், தன கர்வம் எல்லாம் என் வாழ்க்கையே வீணாகிடுது. இனிமேல் எனக்கு அந்த பேரே வேண்டாம். இனிமேல் நான் தொண்டரடி பொடியார் அப்படி தான் வச்சுக்க போகிறேன். நான் பக்தர்களுக்கு தான் நான் தொண்டரடி என்று சொல்கிறார். பக்தாங்கிரி ரேணுன்னு இப்போ அந்த தனியனில் வருது இல்லையா, நான் பக்தர்களுக்கு தான் தொண்டன், இனிமேல் எனக்கு விப்ரநாராயணன் கிடையாதுன்னு அங்கே பக்தர்கள்லாம் கோவிலுக்கு வருவாளே, அவள் எல்லாரோட பாதத்தூளையும் எடுத்து தன் தலையில் போட்டுக்கிறார். தேவதேவியும் கடைசியில் மனசு திருந்திடுறா. சரி நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சு 2 பேருமே பகவான் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா. தொண்டரடி பொடியாழ்வார் தான் பாசுரம் அப்புறம் பாட ஆரம்பித்தார். திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடினார். அதில் சொல்லிக்க, திருமாலை தெரியாதார் திருமாலையே அறியார், அவ்வளவுக்கு ரொம்ப பிரசித்தமான பாடல்கள்லாம் பாடுறார். இப்போ அவர் தான் பச்சை மலை போல் மேனி அது பாடினார். ஊரிலேன் காணி இல்லை, இது மாதிரி நல்ல நல்ல பாசுரங்கள். காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் பாடுற பாட்டுகளெல்லாம் பாவம் அவர் ரங்கான்னு கதறதாகவே இருக்கும். இதைத்தான் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. பாரு, என் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு வருதுங்க, சகஜந்தான். அதில் பாதாரில் போனாலும் உடனே பகவான் நம்ம தூக்கி விடுவார்ங்கிற நம்பிக்கை வேண்டாமா? அது போல் இல்லாமல் நானுமே எனக்கு கொடுத்த சின்ன கஷ்டத்துக்கே பெருசு பண்ணி இந்த ஊரை விட்டு போகிறேன்னு சொல்கிறேனே, வைத்தமானி பெருமாளை நம்பி அவருக்கு பூ கைங்கரியமும் மற்ற கைங்கரியம் பண்ணிட்டு இங்கே இருந்தேன்னா அவர் என்னை காப்பாற்றாமையா விட்டுடுவார்? அது எனக்கு தோணாமல் போயிடுத்தே. சார், நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறினவனி மறுபடியும் நல்லவனாக மீட்டெடுத்தாரே, அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையேன்னு இந்த ராமானுஜர்கிட்ட புலம்புறார். இவரோட ஒவ்வொரு பாசுரமும் அவ்வளவு கருத்து புரிந்தது. அவர் சொல்ல, வேதம் நூல் பிராயம் 100ல் ஒரு வரி போடுவார்.
ம பேதை பாலகன் அதாகும்பர். ஏன்னா குழந்தையா இருப்பா, பாலனப்பா, அதாகும்னு ஏன் சொல்லணும்னா அந்த மிடில் பருவம் அப்போ தானே கெட்டு போனார். அவருக்கு அந்த வார்த்தையை சொல்லக்கூட பயமா. மக்கள் அதிலலாம் இல்லாமல் அரங்கமாக நகரலான்னு அவன் வேறு பிறவியே வேண்டாம், நம்ம உன் திருவடியே போகிறோன்னு ஒவ்வொரு பாட்டுலேயும் அவர் கதறார். அந்த மாதிரி அவரோட பக்தியை நம்ம புரிஞ்சுட்டு பகவான் நம்மளை எப்போ கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோட எந்த கஷ்டம் வந்தாலும் பெருமாள் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற அந்த பக்தியை வளர்த்துக்கணுங்கிறது தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையோட வாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.